வெல்கம் டு நம்ம ஆஃபீஸ் சீரிஸோட டே 2. இன்றைக்கி ஏதாவது புதுசாக அவுட்ஃபிட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டபுள் லேயரில் ஒரு அவுட்ஃபிட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, ஏதோ நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கேபு பாதியில் நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம டிரைவரை நான் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. சரி, இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன், ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. லைட்டாக உறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே ஆஃபீஸ் போயாச்சுங்க. அண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நம்மளோட அவுட்ஃபிட்டை செக் பண்ணேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு நம்ம ஃபேஸுக்கு இது சூட் ஆனதே பெரிய விஷயம். ஏதோ ஓகேப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தோட அப்படியே கேஃபிடேரியா கிளம்பியாச்சு. இன்றைக்கி நான் லெமன் ஹனி டீ வாங்கியிருந்தேங்க. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹனி டீ ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப கசப்பாகவே இருந்துச்சு. நானும் அதை குடிச்சு முடிச்சுட்டு கடைசி சிப் வரும்போது தான் தெரிஞ்சுது எல்லா ஹனியுமே பாட்டமில் ஸ்டே ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த டைம் உஷாராக ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹனி டீ வாங்கினீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஹனி எல்லாமே பாட்டமில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் நல்லா கலக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு சூடான சுவையான ஸ்ட்ராங்கான ஹனி டீ கிடைக்கும். அப்படியே இந்த டீயை குடித்ததுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வழக்கம் போல். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ரொம்பவே டயர்டாகிடுச்சு இன்றைக்கி பாடி. ஏன்னே தெரியல, லைட்டாக வேறு தலைவலி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஏதாவது டீ சாப்பிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. சரி, சிம்பிளாக ஏதாவது சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் மசாலா சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ் கேப் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அண்ட் திஸ் இஸ் அவர் டே வெண்ட் ஆஃப் டுடே. நாளைக்கு உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே டாடா பாபாய், see you.